பிரைஸ் தி லார்ட். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, 2 அல்லது 3 பேர் எங்கே நாமத்திலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், இயேசு என்ற அந்த உன்னதமான நாமத்திலே கூடியிருக்கிற நம் நடுவில் இருக்கிறபடியால் கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும், சேரும் ஐயா பந்திதனில், சேரும் ஐயா பந்திதனில், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்றவரே. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும், சேரும் ஐயா பந்திதனில், சேரும் ஐயா பந்திதனில், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். நான் இருப்பேன் நடுவில் என்றே, நாயன் முன்னாமம் நமஸ்கரிக்க, நான் இருப்பேன் நடுவில் என்றே, நாயன் முன்னாமம் நமஸ்கரிக்க. தாமதம் ஏன் தயை புரிய, தாமதம் ஏன் தயை புரிய, கற்பரனே நலம் அருள்வான், கற்பரனே நலம் அருள்வான். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும், சேரும் ஐயா பந்திதனில், சேரும் ஐயா பந்திதனில், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஆம் கர்த்தாவே, நான் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்றவரே. உலாவும் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் திருச்சபையிலே, எங்கள் நடுவிலே நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக, எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக
உம்முடைய முகத்தை தரிசிக்கிற பாக்கியத்தை தந்தருளுவதற்காக, உம்முடைய பிரசன்னத்தை உணரும் கிருபையை தந்தருளுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரே நீர் நிரப்பி ஆண்டவரே விடுதலையாக்குவீராக. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கிருபை தருவீராக. உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார். உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார். பந்தம் மர பரிகரித்தே, பந்தம் மர பரிகரித்தே, பாக்கியம் அளித்தம்மை ஆண்டருள்வாய். பாக்கியமளித்தம்மை ஆண்டருள்வாய். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். சேரும் ஐயா பந்திதனில், சேரும் ஐயா பந்திதனில். சிறியவரா எங்களிடம், சிறியவராம் எங்களிடம், சிறியவரா எங்களிடம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று எங்களுக்கு கற்பித்தவரே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருப்பேன் என்றவரே. உம்முடைய இரக்கமும் உம்முடைய உண்மையும் உம்முடைய கிருபையும் எங்களை காத்து கொண்டிருப்பதற்காக, உம்முடைய வார்த்தை எங்களை தாங்கிக் கொண்டிருப்பதற்காக, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். சேருமையா பந்திதனே, சிறியவரா எங்களிடம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்கள நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அதுதான் உலகத்திலே பெரிய பாக்கியம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. அதை உணர்ந்த தாவீது தான் வனாந்தரத்திலே தண்ணீருக்கு தவிக்கின்ற அந்த வேளையிலே அவர் பாடுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன். எல்லாரும் சொல்லுவோமா, தேவனே நீர் என்னுடைய தேவன். லார்ட் யூ ஆர் மை காட். இந்த முழு உலகத்திற்கும் நீர் தேவன், ஆனால் நீர் என்னுடைய தேவனுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன். சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன், தாவீதின் தேவன் அவர் நம்முடைய தேவன். கைகளை தட்டி ஒவ்வொரு முறை நாம் முற்பிதாக்களின் பெயர்களை சொல்லி ஆபிரகாமின் தேவனேன்னு சொல்லும்போது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் நன்மை செய்தார், ஆபிரகாமுக்கு எப்படியெல்லாம் வாக்கு கொடுத்து அவனுக்கு தேவனாயிருந்தார் என்பதை நினைத்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்குக்கு என்ன சொன்னார்? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்படியே செய்தார். யாக்கோபுக்கு என்ன சொன்னார்? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. செய்தாரா? செய்தார். அப்படியே கூட நமக்கும் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.
ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகள் போற்றி புகழ்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிர் உள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிர் உள்ள நாளெல்லாம். உயிர் உள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. தேவனே, நீர் என்னுடைய தேவன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. உம்முடைய மகிமையை நாங்கள் காண உதவி செய்யும். உம்முடைய வல்லமையை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நாங்கள் வாழ்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் தாங்கப்படுகிறோம். ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற அன்பு தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். We give you all the glory, honor and praise this morning. தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றே, உம் வல்லமை காண்கின்றே. மகிமை வாஞ்சிக்கின்றே, உம் வல்லமை காண்கின்றே. வல்லமை காண்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. ஆண்டவரே, உமது செட்டைகளின் நிழலிலே நாங்கள் களி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் துணையாயிருப்பதினால் எங்களுக்கு என்ன கவலை? கழுகை போல சுமப்பவரே, தகப்பனை போல தோளில் சுமந்து சென்றவரே, தாயை போல கருவில் சுமந்தவரே, நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவே. நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றே.
ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே மறைவிலே நான் களி கூறுகிறேன். உலகத்திலே மிகவும் நீளமாக தாண்டக்கூடிய ஒரு விலங்கு எது? அதுதான் ஆஸ்திரேலியா கண்டத்திலே தேசத்திலே இருக்கக்கூடிய கங்காரு. மிக நீளமாக பல அடிகள் தாண்டக்கூடிய ஒரு சக்தியை ஆண்டவர் அதற்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு இன்னும் ஒரு அபூர்வமான ஒரு குணம் என்னவென்றால், அதனுடைய வயிற்றுப்பகுதியிலே எல்லா மிருகங்களுக்கும் வயிற்றுக்குள் கர்ப்பப்பையில்தான் குட்டிகளை சுமக்கும். அது வயிற்றுக்குள் மாத்திரமல்ல, வயிற்றுக்குள் இருந்து வெளியே வந்த பிறகும் தன்னுடைய வயிற்றிலே அதற்கு ஒரு பையை கொடுத்து ஆண்டவர் தன் குட்டிகளை சுமக்க செய்திருக்கிறார். அவ்வளவு தூரமாக அந்த கங்காருகள் தாண்டினாலும் அந்த வயிற்றில் உள்ள குட்டிகள் அதிலிருந்து விழுவதே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த குட்டிகள் அந்த கங்காருவை இறுக பற்றி கொண்டிருக்கிறபடியினால். அது மாத்திரமல்ல, அந்த கங்காருவினுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற பை அவ்வளவு பத்திரமாக அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறபடியினால் வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நாம் கர்த்தரை தேடுகிற நாட்களில் எல்லாம் நம் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். எத்தனை பேருக்கு அப்படி வாய்க்க செய்திருக்கிறார்? ஆமென். நல்ல கையை தட்டி வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். அந்த குட்டி எதை நம்பி இருக்கும்? தாயைத்தான் நம்பி இருக்கும். உலகம் தெரியாது. தாயை இறுக பற்றி கொள்ளும் உம்மை. அதே போல நாமும் கூட ஆண்டவரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். எத்தனை பேர் என்னோட சொல்றீங்க, ஆண்டவரே உம்மையே நான் நம்பி இருக்கிறேன்? ஒருவேளை மனுஷன் பேரில் நம்பிக்கையாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? சங்கீதம் 118:8. அதாவது வேத புத்தகத்தின் மத்திய வசனம். ஆமென், ஹல்லேலூயா. நான் சில நாட்களுக்கு முன்னாக ஆங்கில வேதாகமத்தின் மத்திய வசனம் எது என்று பார்த்தேன். ஏனென்றால் பல மொழிபெயர்ப்புகள் ஒருவேளை ஆங்கிலத்திலே கூடுதல் வார்த்தைகள் இருக்கலாம். ஆகவே வசனங்கள் மாறி இருக்குமோ என்று சொல்லி வாட் இஸ் த சென்ட்ரல் வர்ஸ் ஆஃப் த பைபிள் இன் இங்கிலீஷ் என்று அடித்து பார்த்தபோது அதிலேயும் சங்கீதம் 118:8 தான் வந்தது. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? நம்மளை மனுஷனை நம்பாத, என்னையே நம்பு. என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையினால நீ மனுஷனை நம்பு. ஹல்லேலூயா. படமா? நீர்தானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவேன். நீர்தான் என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். நல்ல கைகளை தட்டி ஆமென். சங்கீதக்காரன் பாடுகிறார், நான் பாடும்போது நீர் மீட்டுக்கொண்ட, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் என்ன செய்யுமா? கம்பீரித்து மகிழும்.
ஹalleluya. சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு என்ன கவலை? பக்கத்தில் கை கொடுத்து, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் பாரங்களை சுமக்கிறீர்கள்? வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். ஒரு முறை ஒரு டாக்டர் அவர்களை சந்தித்த போது அந்த டாக்டர் சொன்னார், எங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வருது, உங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு வருது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், உங்கள் சர்ச்சில் போய் நீங்கள் அழுது எல்லாத்தையும் உங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறீங்க, சொல்லிவிட்டு நிம்மதியாக இருக்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு எங்கே போகன்னு தெரியல. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கைகளை தட்டி ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தந்திருக்கிறபடியா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அதைத்தான் சங்கீதம் 91:1 வாசிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் என்ன செய்வான்? தங்குவான். ஸ்டே. ஹோட்டலில் என்ன பண்ணுவோம்? வந்துட்டு போவோம். இல்லைன்னா போயிட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லை ஒரு வாரம் இருந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஆனால் வீட்டில் பெர்மனண்ட்டாக இங்கே பூமியில் இருக்க வரைக்கும் நம்ம வீட்டில் தங்கி இருப்போம். அப்படித்தானே? அதை போலத்தான் சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் என்ன செய்யணுமா? தங்கணும். தங்கி இருக்கீங்களா? அப்பப்போ போயிட்டு வர்றோமா? வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை மாறினாலும் சரி, அவர் நிழலை விட்டு நாம் வெளியில் போகவே கூடாது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அது என்னதான்? இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. என் ஆத்துமா கம்பீரித்து மகிழ்கிறது ஆண்டவரே. அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். 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 என் அடைக்கலமே, என் தாவரமே, என் மறைவிடமே, என் ஆதாரமே, என் முறைவிடமே, என் நம்பிக்கையே, என் கோட்டையே, எங்கள் துருகமே, எங்கள் இரட்சண்ய கொம்பே, எங்கள் கண்மலையே, என்னை ஜெனிப்பித்த கண்மலையே, உம்மை நினைத்து துதிக்கிறோம். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே, அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவன் என் தாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உன்னதமானவரின் மறைவில் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் மாரிஸ் செல்லோ என்கிற தேவ மனிதர், அவர் ஒரு முறை ஒரு பெரிய செல்வந்தனுடைய மாளிகை என்று சொல்ல முடியாத அரண்மனை என்று சொல்லலாம், அவ்வளோ பெரிய ஒரு அரண்மனையின் துவக்க விழாவிற்கு பிரதிஷ்டைக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அந்த மாளிகையின் பல்வேறு அறைகளுக்கெல்லாம் அவரை அழைத்து சென்ற அந்த செல்வந்தர் கடைசியாக அவரிடத்தில் சொன்னார், நான் மிகவும் பாதுகாப்பான ஒரு அறையை கட்டியிருக்கிறேன், அந்த அறையை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும், அது வெளி உலகத்திற்கு தெரியாது என்று சொல்லி அவரை ஒரு பாதாள அறைக்குள்ளாக பூமிக்கு கீழாக பல அடிக்கு கீழ் அவரை அழைத்து சென்றார். அந்த அறைக்கு எப்படி செல்வதென்றே வெளியிருந்து பார்த்தால் நுழைவாயில் கூட தெரியாது. ஆனால் அப்படி ஒரு ரகசிய அறை. அந்த அறைக்குள் அவரை பல படிக்கட்டுகளுக்கு வழியாக நடத்தி சென்றார். உள்ளே சென்று காண்பித்தார். இவர் பிரமித்து போனார். ஏன் தெரியுமா? அணுகுண்டு போட்டால் கூட, வெளியே அணுகுண்டு விழுந்தால் கூட இந்த அறை சேதமடையாமல் இருக்கும், இதிலே வந்து மறைந்து கொண்டால் நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவரிடத்திலே பெருமையாக சொன்னார். அவ்வளவு உறுதியாக இதை கட்டியிருக்கிறேன் என்றார். உடனே மாரிஸ் செல்லோ சொன்னார், ஆம், மிக அற்புதமாக கட்டியிருக்கிறீர்கள், ஆனால் இதைவிட பாதுகாப்பான ஒரு அறை உண்டு, இதைவிட பாதுகாப்பான ஒரு இடம் உண்டு என்று சொன்னார். அந்த செல்வந்தன் ஆச்சரியப்பட்டு போனார். இதைவிட பாதுகாப்பாக உலகத்திலே யார் கட்ட முடியும் என்று சொல்லி அவர் கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், அந்த அறையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து சங்கீதம் 91 அவர் வாசித்தார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். 4வது வசனத்திலே, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். ஆண்டவருடைய செட்டைகள் தான், அவருடைய சிறகுகள் தான் இந்த அறையை விட பாதுகாப்பான இடம். ஹல்லேலூயா. பல 100 மாடி கட்டடங்கள் எல்லாம் கடந்த வாரத்திலே சில நாட்களுக்கு முன்பாக தரைமட்டமானதை நாம் பார்த்தோம். ஆனால் கர்த்தருடைய சிறகுகளின் மறைவிலே இருப்பவர்களுக்கு ஒரு சேதமும் அணுகாமல் கர்த்தர் காத்துக்கொள்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே ஓடி வந்து விடுவோம். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை ஓடி வா ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக. அவருடைய செட்டைகளின் மறைவிலே ஆறுதல் உண்டு. அங்கே உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். அங்கே அடைக்கலம் உண்டு. அங்கே விடுதலை உண்டு. அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 அல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. கோழி பலவீனமானதுதான், ஆனால் அதனுடைய செட்டைகளின் மறைவிலே குஞ்சு இருந்தால் கழுகு கூட அதை நெருங்க முடியாது. ஆமென். நாம் பலவீனமானவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் யூத ராஜ சிங்கம். நல்ல கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், ஆனால் மீண்டும் ராஜாதி ராஜாவாக யூத ராஜ சிங்கமாக மீண்டும் வரப்போகிறார். நாம் அவரை சந்திக்க போகிறோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? பக்கத்தில் கேட்கலாம். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி டு மீட் த லார்ட்? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி we are getting ready. நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன் தாயின் வயிற்றில் உன் எலும்புகள் உருவாகும் விதத்தை, என் தாயின் வயிற்றில் என் எலும்புகள் உருவாகும் விதத்தை அவருடைய கண்கள் கண்டது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. நான் கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உம்முடைய சார்பில் விழுந்தேன். உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க உண்டாகிறதுக்கு முன்னாலே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. உருவாக்கும் முன்னே
உன்னை அறிந்தேன். எதற்காக? உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். எப்படி? நீ என்னுடையவன். யூ ஆர் மை பிலவட். நீ என்னுடையவை. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை பார்த்து, உங்களையும் என்னை பார்த்து சொல்றார், நீ என்னுடையவன். இந்த பைபிள் யாரோடது? என்னோடது. அப்படிதானே? உங்க கையில் இருக்கிற பைபிள் உங்களோடது, உங்க செல்போன் உங்களோடது. அப்படின்னா எவ்வளவு பாதுகாப்போம். யாராவது பிடிக்கிட்டு போயிட முடியுமா? நமக்கு பலம் இருக்கிற வரைக்கும் போராடிடுவோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடையவன். நாம சொல்லுவோமா, நான் உம்முடையவன், நான் உம்முடையவள். நம்ம மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை, எவ்வளவு ஒரு பிளான், திட்டம் வச்சிருந்தா உருவாக்குறதுக்கு முன்னாலே நம்மளை தெரிஞ்சு வச்சிருப்பாரு. உணர்ந்து பாடுவோம். என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. பாடுவோம். என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என்ன ஆகலையா? எலும்புகள் உருவாகல. என்னோடு சேர்ந்து பாடுங்க. நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. நல்லா சத்தமா சொல்லுவோம். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாயின் வயிற்றில் சுமந்தவரே, இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்றுவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு,
குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி கலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுவரைக்கும் நம்மை நடத்தினார். அப்படியே எழுந்து நிற்போமா? இனிமேலும் நம்மை நடத்துவார். இனிமேலும் அவர் ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். எவ்வளோ அருமையா பக்தன் எழுதியிருக்கிறார். எலும்புகள் உருவாகலை. நம்ம எலும்புலாம், என் சரீரத்தின் உறுப்புகள் ஒன்றாகிலும் உருவேற்படும் நாள் முதலாய் உம்முடைய புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் எதுக்கு துதிக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவர் நம்ம எல்லா உறுப்புகளும் குறைவின்றி நம்மை பிறந்து இத்தனை வருடங்கள் நம்மை வாழ வைத்திருக்கிறாரே. அதுக்கு 2 கையை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்களா? எவ்வளவு நேரம் பாடுறோம் என்பதில்லை, எப்படி பாடுகிறோம் என்பதுதான் முக்கியம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் கலையாமல் குறைவின்றி பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா நன்றி சொல்லுங்க. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல.
கல தூரன ஷப ரப தர நம நம ரப. தகப்பனே, நல்ல கைகளை தட்டி நீங்க எப்படியெல்லாம் உருவானீங்க, எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை வாழ வைத்தார், நம்மை வளர்த்தார், எப்படி சுமந்து கொண்டார், எப்படி சுமந்து கொண்டு போகிறார். ஓ, நினைச்சு பாருங்க, நினைச்சு பார்த்து கையை தட்டி ரிபா கல தூரனா தரனா ஷபா ரபா தர நம நம ரபா லபா ரபா. இன்னும் உனக்கு வேண்டியதை செய்வேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. அவர் துணையாளர், ஹெல்பர். ஹீஸ் அவர் கம்ஃபர்டர். நமக்கு ஆறுதல் செய்கிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கையிலே நடைபெறுகிற சம்பவங்கள் நம்மை பாதிப்பதை பார்க்கிலும் அந்த பிரச்சனைகளை குறித்து நம்முடைய மனப்பான்மை, அதை எதிர்கொள்ளுகிற நம்முடைய ஆட்டிடியூட், அதுதான் அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிற விதம், அதுதான் நம்மை அதிகமாய் பாதிக்கிறது. ஆகவே அநேகர் மனச்சோர்வுக்குள்ளாக ஆகிவிடுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு உடல் சோர்வு கூட வரலாம், ஆனால் மனச்சோர்வு வந்தால் அவனுடைய வாழ்க்கை அதோடு நின்று போகும். அன்றைக்கு எலியாவுக்கும் அப்படித்தான் மனச்சோர்வு வந்தது. போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சூரை செடியின் கீழ் இருந்து கதறினான். ஆனால் கர்த்தரோ அவனை போஷித்து சொன்னார், எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நாம் போக வேண்டிய தூரம் சொல்லுவோமா? வெகு தூரம். 40 நாள் ஓடும்படியான பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரே. நம்மையும் கூட அப்படியே பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டு நல்ல கைகளை தட்டி காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, மகிமையே எந்தன் மகிமையே எந்தன் கைகளை அசைத்து மகிமையே எந்தன் தூயவரே எந்தன் துணையாளரே, உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியா, எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவர் என்ன செய்வாரா?
விடுவித்து உயர்த்துவாராம், உயர்த்தி மகிழ்வாராம். வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் அவர் எப்படி நிறுத்துவாராம்? நம்ம ஒரு நாள் கொண்டு போய் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராய் சந்தோஷத்தோடே நம்மை நிறுத்துவார். அதற்கு அவர் வல்லமை உள்ளவர். பாடுவோமா? உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபையும் உமது. செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை. நல்ல கரங்களை அசைத்து ஆராதிப்போம். உமக்கே ஐயா ஆராதனை. உயர்த்துகிற கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, அபிஷேகிக்கப்படட்டும். ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை. நல்ல கரங்களை அசைத்து ஆராதிப்போம். உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வமே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கும்படி இந்த நாளிலும் நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. தேவ பிரசன்னம் எங்கள் நடுவில் தொடர்ந்து நிலை பெற்றிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். ஸ்தோத்திரம். ஒன்று பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 6 வசனம். எல்லாம் எடுத்து வாசிக்கலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். இது 317வது பக்கம் இருக்கிறது. 317வது பக்கம். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்,
என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இதில் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பப்பட வேண்டியது என்னது? அவசியம். இன்றைக்கி உலகத்தில் எல்லாம் இன்றைக்கி உபதேசம்லாம் போயிட்டு மாறி ஸ்தோத்திரம். நமக்கு என்ன இல்லை? ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? துன்பம் இல்லை, உபத்திரம் இல்லை, போராட்டம் இல்லை, வேதனை இல்லை, சஞ்சலம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கு. அது ஆண்டர் உலகத்தானுக்கு தான். அப்படி உலகத்தானுக்கு தான். ஆண்டர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான். நீங்கள் உலகத்தார் இருந்தால் இந்த உலகம் உங்களை பகைச்சிருக்காது. நீங்கள் உலகத்தான இல்லாதபடினால்தான் அந்த உலகம் உங்களை என்ன செய்யுது? பகைக்கிறது அப்படின்னு ஆண்டர் சொன்னார். அப்போ இன்னைக்கு எல்லாம் மாறிப்போச்சு. இன்றைக்கி எல்லாருமே தேடுதுன்னா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் அதைத்தான் தேடுதோம். இந்த உலகத்தில் ஆண்டர் சொல்லியிருக்கிறாரு, என்ன தேடு, எல்லாம் உனக்கு கிடச்சிரும். யாரை தேடு? என்ன தேடு. என்ன நீ தேடிட்டா போதும், உனக்கு எல்லாத்தையும் நான் தருவேன். ஆனால் அவரை தேடணும். அவரை தேடினா இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம் கொசுறு. அதாவது என்னச்சுன்னா, நம்ம ஒரு கத்திரிக்காய் வாங்கும் பொழுது, காய்கறி வாங்கும் பொழுது நீங்கள் என்னச்சுன்னா கடைசியில் என்னச்சுன்னா, சரி ஏதாவது ஒன்று 2 போடுங்க அப்படின்னு சொல்லும்ல, அவன் போடுதான், அதான் கொசுறு. அதே மாதிரி என்னச்சுன்னா, ஆண்டர் கொடுக்குற ஆசீர்வாதம், இந்த உலகத்துடைய ஆசீர்வாதம் கொசுறு தான் நமக்கு. அதெல்லாம் என்னச்சுன்னா ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். ஆனால் ஆண்டருக்கு நம்ம உண்மையாக இருந்தால் போதும். எனக்கு உங்களுக்கு இன்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். என்னென்ன தேவையோ அதை அவர் அறிஞ்சிருக்கிறார். அதை நம்ம சரியாக நினச்சுன்னா அவர் நமக்கு செய்வார். ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, துன்பம் உபத்திரம் வழியாய் நாம் கடந்து போக வேண்டும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். எங்கே அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், 5ஆம் வசனத்தை பாருங்கள். 5ஆம் வசனத்தில் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் என்ன செய்து வைக்கப்பட்டு, அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கிற யாருக்காக வைக்கப்பட்டிருக்கு? ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற ஆவியினாலே அந்த விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் வச்சிருக்கிற சுதந்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த சுதந்திரம் நமக்கு என்ன பெறுவதற்கு, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 6ஆம் வசனம். இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பாடு உபத்திரம் இதெல்லாம் நினைச்சு சஞ்சலப்பட வேண்டாம். நமக்கு ஒரு சந்தோஷமான நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையால் நீங்கள் என்ன செய்தீங்க? துக்கப்படுவீங்க. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில் சொல்லுது, அழிந்து போகிற பொண்ணு அக்கினினால சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. அதனால தான் எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்க. எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, சரி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1:12 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவை நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையாக ஓடணும். ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்த அவன் தமக்கு முன் வைத்திருந்த சுதந்திரத்தின் பொருட்டு, சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நீங்க என்ன செய்யுங்க? நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே நமக்கு ஒரு பெரிய மேன்மை, பெரிய ஆசீர்வாதம், பெரிய சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை அடைவதற்கு நீங்களும் நானும் பாடுகளுக்குள்ளாக நடந்து போகணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இயேசு சொன்னா, இந்த உலகத்தில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், பரலோகத்திற்கு போகிற வழி எப்படிப்பட்ட வழியா? இடுக்கமான வழி. எப்படிப்பட்ட வழி? இடுக்கமான வழி.
ஸ்தோத்திரம். ஆனால் இந்த உலகத்தினுடைய வழி விசாலமான வழி, அதில் போகிறவங்க அநேகர், ஆனால் இதில் போகிறவங்க சிலர் தான். அல்லேலூயா. இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சில என்ன நமக்கு என்ன நிபந்தனைகளோடு தான் நாம் இருக்க வேண்டும். இப்படி தான் வாழணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் வாழணும் என்கிறது நமக்கு என்ன கட்டாயப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால நெருக்கம், அதனால உபத்திரம், அதனால பாடு, அதனால கஷ்டம், அதனால நிந்தை, அதனால அவமானம், அதனால நம்ம ஒரு காரியத்தை எதுவும் செய்ய முடியாதபடி நெருக்கப்படுகிற சூழ்நிலை வருகிறது. வசனம் நமக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 1:29 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அருளப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவதற்கு, பாடுபவர்களுக்கு அது அருளப்பட்டிருக்கு. நமக்கு ஆண்டவருக்கு மகிமை. யோவான் 16:33 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னா, உலகத்தில் உங்களுக்கு என்ன, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். யோவான் 16:33 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கும் பொழுது, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் போகணும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன சொன்னா. ரேவ ராஜ்யத்துக்கு போவது நம்ம சாதாரணமாக போக முடியாது. அதில் போவது சில பாடுகள் வழியாக தான் போகணும். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் லூக்கா 14ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை அங்கே வாசிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவானையும் லாசரையும் குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான் லாசர் 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்த ஐஸ்வர்ய லாசரை பாருங்க, அந்த இடத்துல நீங்க என்ன வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டு இருக்கிற வசனத்தை நன்றா கவனித்தா, 2 பேரும் என்ன ஸ்தோத்திரம் சுகபோகமா ஐஸ்வர்யம் வாழ்ந்தான். ஆனா இவனோ என்ன ஸ்தோத்திரம் பற்கள் நிறைந்தவனா, வியாதி உள்ளவனா இருந்தான். 2 பேரும் மரித்தார்கள். 16ஆம் அதிகாரம். இப்ப 2 பேரும் மரித்த உடனே ஸ்தோத்திரம் அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. 21ஆம் வசனத்துல பாருங்க, அவனுடைய மேஜிலிருந்து விழ துணிக்கையினாலே தன் பசி ஆற்ற ஆசையா இருந்தா, நாய்கள் வந்து அவன் பருக்கள் என்ன செய்து நக்கிட்டு, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதராலே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். ஐஸ்வர்யவானும் மரித்து என்ன செய்தான்? மேல தாளத்தோடு, நல்ல வான வேடிக்கையோடு, திரளான கூட்டத்தோடு, அநேக என்ன பூமாலைகளோடு அவனே என்ன ஸ்தோத்திரம் கொண்டு போகப்பட்டு ஸ்தோத்திரம் பெரும் திரளாக போய் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனா ஐஸ்வர்யவான் என்ன ஸ்தோத்திரம் கார்பரேஷன் வந்து என்ன அனாதை பெணம் என்று தான் அடக்கம் பண்ணிச்சு. ஆனா வசனம் என்ன 2 பேரும் மரணம். நான் இதுல இன்னொரு காரியம் சொல்றேன். மரணம் என்பது எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். மரணம்னாலே அப்படியே அமைதியாயிருந்தீங்களே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரணம் இவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் இல்லை. பாவிகளுக்கு தான் மரணம் இல்லை. உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் மரணம் ஒன்று இருக்கு. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு மரணத்தில் நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தோத்துறோம். அதனால என்ன வசனம் சொல்ல 2 பேரும் மரித்தாங்க. 23ஆம் வசனம் பாருங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, ஐஸ்வர்யவான் வேதனைப்படு தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை அவன் மடியில லாசரையும் கண்டான். அப்பொழுது என்ன அவன் தகப்பன ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியிலே தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் என்ன செய்கிறேன், வேதனைப்படுகிறேன் கூப்பிட்டான். அவன் சொன்னா, இல்லை உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. அல்லேலூயா. நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பாருங்க 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, அவமானம் உண்டு, நிந்தை உண்டு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் இருந்தால் நம்ம பரலோகத்திற்கு போக முடியும்.
இதெல்லாம் அனுபவிக்கணும், இது வழியே கடந்து போகணும். ஆண்டவர் அதான் அங்கே அழகா சொல்லியிருக்கிறார், நாம் அநேக உபத்திரத்தின் வழியாக நம்ம போகணும்னு சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் 14:22 அவன் சொல்லுகிறான். அநேக இப்பொழுது நம்ம என்ன செய்ய ஸ்தோத்திரம், அநேக உபத்திரத்தின் வழியாய் நான் கடந்து போகணும்னு சொல்லுகிறான். அந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற இன்னொரு வார்த்தையை பாருங்க, 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 20:23 சீசர் 20:23 கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் இதை என்ன சொல்ல முடியும்? எனக்கு முன்னால் எனக்கு ஒரு கட்டு இருக்கு, எனக்கு முன்னால் ஒரு உபத்திரம் இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும்? அப்படி இருந்தால் அவ்வளோதான், துண்டக்கானு துணியக்கானு ஓடிடுவான். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவன் தைரியமாக சொல்லுதான், எனக்கு கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும். ஆனால் இன்னைக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் மாறி போச்சு. இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் சொன்னாங்கன்னு அவன் நல்ல தீர்க்கதரிசியே இல்லை. நமக்கு வியாதி மாறும், வயிற்று வலி மாறும், மண்டை வலி மாறும். ஸ்தோத்திரம், உனக்கு என்னத்தின குழந்தை என்னத்தின பிறக்கும், அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, முகநாடியை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லி அதை வச்சு என்னத்தின அதுதான் நம்ம ஏற்றுக்கிடுதோம். உன்னை வாழாக்காமல் தலையாக்கிறோம், கீழாக்காமல் மேலாக்கிறோம், இப்படி சொல்லி நம்மளை நரகத்துக்கு போவதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வழியும் ஸ்தோத்திரம் சொல்லி அதெல்லாம் நம்ம சந்தோஷமாக நினைப்போம். தோத்திரம் இதை நம்ம கேட்டுக்கிட மாட்டோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவித்திருக்கிற மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். கர்த்தருக்கு மகிமை. நமக்கு பாடுகள் உண்டு, நமக்கு என்ன சின்ன உபத்திரங்கள் உண்டு, ஸ்தோத்திரம் நமக்கு என்ன சின்ன வருத்தங்கள் உண்டு, நமக்கு சஞ்சலம் உண்டு, அவமானங்கள் உண்டு. நீங்க தேவ பிள்ளையா இருந்தால் நிச்சயம் உண்டு, ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் நிச்சயம் நமக்கு உண்டு. ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட உபத்திரம் ஒரு வாழ்க்கையில் இருக்கு. அதனால தான் என்ன சின்ன ஸ்தோத்திரம் இந்த உபத்திரத்தை சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கணும். ஸ்தோத்திரம் எபிரேயர் 11 அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பாருங்க. எபிரேயர் 11:25 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது என்ன சின்ன ஸ்தோத்திரம் அந்த மோசேயை குறித்து வாசிக்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே ஒரு அலையில சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். தெரிந்து கொண்டு அடுத்த வசனம் பாருங்க 26. தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகள் எந்த பாடுகளை பார்த்து அஞ்சக்கூடாது, எந்த உபத்திரத்தை பார்த்து அஞ்சக்கூடாது. நாம் ஒரு யுத்தத்தில் நிற்கிறவர்கள். நாம் இந்த உலகத்தில் போராடுகிறவர்கள், இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் வருகிற பாடுகளும், இந்த உலகத்தில் வர நிந்தைகளும், இந்த உலகத்தில் அவமானங்களும் கண்டு ஒரு தேவ பிள்ளை சோர்ந்து போய்க்கூடாது, பின்னிட்டு திரும்ப கூடாது. அதை எதிர்த்து தேவ கொடுத்த பலத்தினால மேற்கொள்ள பழகணும். அல்லையில சொல்ல மாட்டேன்னு நல்லா தெரியும், ஆனால் அடுத்த வாரம் இதை கட்டணும் அல்லையிலே அதிகமாக வரணும் எனக்கும் தெரியும். அடுத்த வாரம் அல்லையிலோயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளை நினைச்சு நாம ஏமாற்றக்கூடாது. பாடுகள் உண்டு நமக்கு, போராட்டங்கள் உண்டு நமக்கு, உபத்திரம் உண்டு நமக்கு. அல்லையிலோயா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஆமே. அப்போ மாறவே மாறாத பாஸ்டர், இப்போ தானே வாரேன், அல்லையிலோயா இப்போ தானே வரேன். அதெல்லாம் உண்டு நமக்கு, அதை சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளுங்க. யாருக்கு அந்த பாடுகள் உண்டு? அந்நியனுக்கா? அப்படியா சொல்லுக்கு வசனம் என்ன சொல்லுது? அழகா சொல்லுது பாருங்க. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:12 யாருக்கு பாடுகள்? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனசு வந்தாலே, தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அவருக்கு நீ பிரியமா நடக்கும்னு நினைச்சாலே, ஜெபம் பண்ணு நினைச்சாலே உங்களை ஜெபம் பண்ண விடாது. ஜெபம் பண்ணாத ஆட்களுக்கு எப்பவுமே சந்தோஷம் தான், இல்லையா? ஆனால் பரலோகம் இல்லை, இல்லையில சொல்லுங்க. இல்லையில ஜெபம் பண்ணா சில பாடுகளை என்னச்சுன்னா அனுமதிப்பான், ஆனால் அதை மேற்கொள்ள பழகணும். ஆமே. நமக்கு என்னச்சுன்னா இது ஐயோ தொட்டா
அது நமக்கு என்னச்சுன்னா, ஆண்டருக்கா நல்ல ஊழியம் செஞ்சா பாடு வரும், ஆண்டருக்கா கொடுத்தா அது பாடு வரும். ஆனால் அந்த பாடு எதை? உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவதற்காக வருது பாடுகள். ஆனால் அந்த பாடை நீங்கள் மேற்கொண்டுட்டீங்கன்னா, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ உங்களுக்கு துன்பம் இருக்கா, நீங்கள் தேவ பக்தியை நடக்கிறன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா, நீங்கள் சாத்தான் பிள்ளை என்பது. அவன் நம்ம ஆள் தானே, தடை கொடுத்துட்டே இருப்பான். நீ நல்ல பிள்ளை, நீ ஜோம் பண்ண மாட்டேக்கல, நல்ல பிள்ளை. நீ ஃபாஸ்டிங் பீரியட் வர மாட்டேக்கல, நல்ல பிள்ளை. அமே ஸ்தோத்து. வீட்டில் சும்மா இருக்கல, நல்ல பிள்ளை. அமே தோத்துறோம். நீ என்ன சின்ன பைபிளை வாசிக்க மாட்டேக்கல, ரொம்ப நல்ல பிள்ளை. நீ ஊழியமே செய்ய மாட்டேக்கலாம், அதை யாரை பார்த்துக்கிடுவாங்க, நமக்கு என்ன, நீ நல்ல பிள்ளை அப்படின்னு தட்டி கொடுப்பான் சாத்தான். ஆனால் இயேசுவுக்கு நீங்கள் நல்ல பிள்ளைகள் இல்லை, பிரியமானவர்கள் அல்ல. ஆனால் பாடுகள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், வேதனை வந்தாலும், துன்பம் வந்தாலும், எந்த சூழ்நிலை இயேசுவுக்காக அவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கவும், அவருடைய சமூகத்தில் வேதத்தை மணிக்கணக்காக வாசிக்கவும், அவருக்காக ஊழியம் செய்யவும், எந்த பாடுகள் மத்தியில் கர்த்தருக்காய் கொடுப்பதனாலையும், கர்த்தர் நம்ம என்ன செய்ய, அவருக்கு நாம் பிரியமாக வாழ்ந்தா, இது என்னை உன்னை சேதப்படுத்தாது என்னை அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தா, நிச்சயமாக கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. வேற யாருக்கு பாடு? அமை ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:19 பாருங்க. சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்குமா வருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பம். சங்கீதம் 34:19. சங்கீதம்னு சொல்லும் பொழுது சங்கீதம் அதிகாரம்னு சொல்லக்கூடாது. அதில் அதிகாரம்னு அங்கே போட்டிருக்கேன். மற்றெல்லாம் நீங்கள் பாருங்கள் அதிகாரம்னு போடலாம். ஆனால் இதில் மட்டும் என்ன போட்டிருக்கோம்? 1 அதிகாரம் 2 அதிகாரம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் சங்கீதத்தில் மட்டும் சங்கீதம் 34, சங்கீதம் அப்படி 35 அப்படின்னு. அதனால் எதை வாசிக்கும் பொழுது நீங்கள் 34 சங்கீதம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த அந்த அதிகாரம்னு சொல்லக்கூடாது. அது என்னச்சுன்னா பிழை. அது என்னது? பிழை. அதனால் வாசிக்கும் பொழுது எப்போவுமே என்னச்சுன்னா அதிகாரம்னு சொல்லாமல் சங்கீதத்தை என்ன சொல்லணும்? சங்கீதம் அப்படின்னு தான் சொல்லணும். அதை எப்பவும் மனசில் வச்சுக்கணும். சரி, ஓகே. பாருங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிக்கிறார். அதனால் நீதிமான் எலும்புகளில் ஒன்று என்ன செய்யப்படுதுன்னா முறிக்கப்படுவதே இல்லை. அல்லையில சொல்லுங்க, அல்லேலூயா. அவைகள் எல்லாவற்றையும் காப்பாற்று, அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்று, அவை ஒன்று என்ன செய்யலாம், முறிக்கப்படுவதில்லை. நீதிமானுக்கு ஒரு துன்பம், அதாவது காற்றெல்லாம் வீசும். என்ன வீசும்? வீசும். அது நம்ம மேலே தாக்கும், நம்மளை என்ன செய்யணும், அசைக்கும். ஆனால் நம்ம விழ மாட்டோம். அல்லேலூயா. பவுல் சொல்ற, எப்பக்கமும் நெருக்கப்பட்டால் நாங்கள் என்ன செய்யல, ஒடுங்கி போவதில்லை அப்படிங்கிறான். நாங்கள் தள்ளாடுகிற சூழ்நிலை வரும், ஆனால் நாங்கள் விழ மாட்டோம். அந்த பாடுகள் நெருக்கும், ஆனால் நம்ம எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதே இல்லை. நீதிமானுக்கு வரும் துன்பம், நீதிமானுக்கு துன்பம். அல்லேலூயா. அடுத்து எபிரேயர் 11:25 வாஸ்தவம் பாருங்க. என் தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதே அதிக பாக்கியம் என்று என்ன சொன்ன தேர்ந்தெடுத்து. அப்ப தேவ பிள்ளையா இருந்தா நிச்சயமா என்ன வரும்னா துன்பம் வரும். அல்லேலூயா. அடுத்து யாருக்கு வரும்? அப்போஸ்தலர் 8:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, அமிஸ்தோத்திரம் எருசலேமில் இருக்கிற சபைக்கு இருந்துச்சுன்னா துன்பம் வந்தது, உபத்திரம் வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அமிஸ்தோத்திரம் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதே இல்லை. அல்லேலூயா. அப்ப எது நிமித்தம் நமக்கு துன்பம் வருது? நீங்க செஞ்ச தீமைனாலையா, நீங்க செய்த அநியாயத்தினாலையா? இல்லை இல்லை இல்லை, நீங்க செய்த நீதி நிமித்தமே உங்களுக்கு துன்பம் வருமா? ஆமே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 5:10 பாருங்க. 5:10 பாருங்க. 5:10 பாருங்க. ஆமே ஸ்தோத்திரம். 5:10 பாருங்க. ஆமே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியம் பரலோக ராஜ்யம். அப்ப எது நிமித்தம் துன்பமா? நீதி நிமித்தம் துன்பம். அடுத்து இன்னொன்று வசனத்தை பாருங்க. எது நிமித்த துன்பம்? 2 தீமோத்தேயு 2:9 பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அமிஸ்தோத்திரம் ஆண்டோடைய வசனம் சொல்ல, எது நிமித்தம்? இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தம் நமக்கு என்னது? துன்பம் வரும். அல்லேலூயா. நீதி செய்வதனால, அமிஸ்தோத்த நற்சாட்சியை சொல்லுவதனால, நற்செய்தியை சொல்லுவதனால துன்பம் வரும். அதனால நம்ம சொல்லாம இருக்கலாமா? வசனம் கட்டப்பட்டு இருக்கவே இல்லை. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு தான் பாடுகள். சுவிசேஷம் சொல்லக்கூடாது, இயேசுவை பற்றி அறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் 13 நபர்கள் நம்ம சபைக்கு புதுசாக வந்தாங்க. இன்னைக்கு காலையில் ஸ்தோத்திரம் 2 நபர் என்னச்சுன்னா 3 பேர் இன்னைக்கு 5 மணி 6 மணிக்கு வந்தாங்க. இப்போ ஒரு 3 பேர் அலையில சொல்லுங்க. அலையிலோயா தோத்திரம். வசனம் கட்டப்பட்டு இருக்கவே இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க தோத்திரம். அலையில சொல்லுங்க ஆமே. நல்லேலூயா தோத்திரம். வசனம் சொல்லு, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற. அப்ப சுவிசேஷத்து நீதி நிமித்தம் நமக்கு துன்பம், சுவிசேஷத்தின் நிமித்தம் நமக்கு என்னச்சுன்னா துன்பம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவ வசனத்தின் மத்தேயு 13:21 பாருங்களேன். மத்தேயு என்னச்சுன்னா 13:21 வாசிக்கிறோம். 13:21 ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே என்ன வந்துடும்? அப்ப எது நிமித்தம்? வசனத்தின் நிமித்தம். ஏன்னா அந்த வசனத்தை பிடிக்க முடியாது, அது நிமித்தம் நமக்கு உபத்திரம் வரும், கை கொள்ள முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஐயோ, இது யாரு என்னச்சுன்னு இதை கை கொள்ள முடியும்? இது கடினமான உபதேசம் அப்படின்னு. ஐயா, வசனத்தில் கட்டப்படணும் நம்ம. அல்லையில சொல்லுங்க. அல்லையிலோயா எதில் கட்டப்படணும் சொல்லுங்க. எல்லாம் எதில் கட்டப்படணும்? வசனத்தில் கட்டப்படணும். அப்போ என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், பெருமழை சொரிந்து பெருமெல்லாம் பெருக்கெடுத்து ஸ்தோத்திரம் அது மேலே மோதினாலும் அது என்ன செய்யாது? அசையாது. வசனத்தில் கட்டப்படல அசைக்கப்படும். அது சோர்ந்து உட்கார்ந்துக்கிடும், அது சொகுசு வேலையை தான் பார்க்கும். ஆனால் வசனத்தில் நின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசுவுக்காக நிற்கும். அதுதான் பரலோகத்துக்கு வரும். அலையில சொல்லுங்க. அலையிலோயா வசனத்தில் கட்டப்படணும். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடல் அடைவான் அப்படின்னு வாசிக்கிறோம். வசனத்தின் நிமித்தம் வரும். ஆனால் வேதம் சொல்லுது, நாம நீதிமானுக்கு வரும் துன்பம் அவ எல்லாவற்றின் நின்று கத்தரவனை உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:20 ஆண்டவர் சொன்னா, உங்கள் யோவான் 16:20 பாருங்க. ஸ்தோத்திரம். மெய்யாக மெய்யா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்பீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிறீங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஐயா, பள்ளத்தாக்கின் அனுபவம் இருந்தாலும் நமக்கு ஒரு என்ன சின்ன ஸ்தோத்திரம், மேடின் அனுபவத்தையும் கத்தர் வச்சிருக்கிறார். பள்ளத்தாக்கு இருக்கிற இடத்துல மேடு கண்டிப்பாக இருக்கும். ஸ்தோத்திரம். மேடான வாழ்க்கை மட்டும் அல்ல, இந்த பள்ளத்தாக்கின் வழியை போகாம மேட்டின் அனுபவத்தை அடைய முடியாது. அல்லேலூயா. அதை அடைவதற்கு பள்ளத்தாக்கின் அனுபவம் அது நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்தில் பாடுகள், இந்த உலகத்தில் உபத்திரங்கள், இந்த உலகத்தில் வருகிற துன்பங்கள், இந்த உலகத்தில் கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இகழ்ச்சொற்கள், இது எல்லாம் நிரந்தரமானதல்ல. இது எல்லாத்திற்கும் ஒரு முடிவை கத்தர் வச்சிருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கத்தர் மாற பண்ணுவார். அல்லேலூயா. அதனால 1 சாமுவேல் 26 24 சவுல் என்ன தன்னை வேட்டையாடி வரும் பொழுது தாவீது சொன்ன வார்த்தையை நீங்க பாருங்க. இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படி என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்று சொன்னார். 2 கொரிந்தியர் புத்தகம் 1 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 1:4 வாசிக்கும் பொழுது, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். கையை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நமக்கு வருகிற பாடு, நமக்கு வருகிற உபத்திரம், நமக்கு வருகிற துன்பம் அது ஸ்தோத்திரம் உண்டு. தேவ பிள்ளைகளுக்கு அது இல்லை என்று சொல்லவில்லை, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா.
ஆமே. கர்த்தரை யாரு முன்னால வச்சிருக்கிறாங்களோ அவங்க என்னைக்கு அசைக்கப்பட மாட்டாங்க. ஆமே. கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க யாரோ அவங்க ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாங்க. அவங்க விழுந்து போக மாட்டாங்க. நமக்கு வருகிற பாடு, நமக்கு வருகிற துன்பம், நமக்கு வருகிற கஷ்டம், நமக்கு வருகிற உபத்திரம், நமக்கு வருகிற நிந்தைகள் எல்லாம் நமக்கு நன்மையாகவே கர்த்தர் முடிய பண்ணுவார். ஆமே. ஸ்தோத்திரம். யோசேப்பு சொன்னதை போல நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. என்னென்ன நன்மை பாட அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மையை கர்த்தர் தருகிறார்? முதல் நன்மை. ஆமே. ஸ்தோத்திரம். சங்கீதம் 33 18 19 20 வசனம். சங்கீதம் 33 18 19 20 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். அடுத்த வசனம் 19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அடுத்து 20ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கு, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். 19ஆம் வசனத்தில் பாருங்க. 19ஆம் வசனம் 19ல் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவர்கள் சொல்லுங்களேன். எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் சபை, கர்த்தருடைய சபை, எந்த ஒரு நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகளோ அந்த பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. மறக்கவே மாட்டார். அல்ல சொல்லுங்க. தேவ கண் எப்பவும் நம்ம மேல் பதிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, அமித்தோத்தர் யாரும் என் உபத்திரத்தில் என் கஷ்டத்தில் யாரும் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்குறார். தேவன் உங்களை பார்க்குறார். ஆண்டவர் உங்களை பார்க்குறார். எனக்கு இப்போ ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஊழியத்தில் ஆரம்பம். அப்போ என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் என்னச்சுன்னா சின்ன பிள்ளைகள். அப்போ அந்த நேரத்தில் என்னச்சுன்னா ஒரு நாள் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. அப்போ அங்கே வந்து டேனியல் சார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து அவங்க 2 பேரும், அவரும் ஒய்ஃபும் ஃபேன்ஸ் பை டீச்சர். அவங்க 2 பேரும் என்னச்சுன்னா அங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க. அப்போ அந்த டீச்சர் பிள்ளைகள்லாம் எங்கள் சபைக்கு வருவாங்க. அந்த ஒரு நாள் அந்த சார் ஆனால் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். வந்து என்னச்சுன்னா என் பையனை ரொம்ப வளர்த்தது அவங்க தான். அவங்க வீட்டில் தான் என்னச்சுன்னா இருப்பாங்க. அவங்க வீட்டில் தான் நாங்கள் போட்டுட்டு ஊழியத்துக்கு போவோம். என் பையன் ஃபுல்லாக என்னச்சுன்னா அங்கே தான் இருப்பான். ஒரு நாள் அவர் என்னச்சுன்னா ரோட்டில் என்னச்சுன்னா நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அவர் எதுக்கு என்னச்சுன்னா வந்தார். என்னை பார்த்தார். பார்த்த உடனே என்னச்சுன்னா அவர் என்னை பார்த்துட்டு, தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னு. உடனே நான் என்னச்சுன்னா அப்படி விசிட் போகிறேன் அப்படின்னு. என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து என்னச்சுன்னா நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிச்சேன். இல்லை நான் நல்லா இருக்கிறேன். சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னச்சுன்னா நான் வீட்டுக்கு வருவேன். நான் உடனே என்னச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவரும் அவருடைய ஒய்ஃபும் 2 பேரும் என்னச்சுன்னா எங்களுக்கு தேவையான அந்த மாதத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 2 பேரும் ஆச்சரியம் என்னச்சுன்னா வீட்டுக்கு வந்தாங்க. வந்து கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து என்னச்சுன்னா உட்காந்து பேசியிருந்தாங்க. பேசிட்டு இருந்தோன்னு என்னச்சுன்னா உங்களுக்கு ஏதோ தேவைப்பட்டுச்சு, என் மனசில் உணர்த்தப்பட்டது, அதனால் என்னச்சுன்னே அதை வாங்கிட்டேன்னு வந்தேன். ஆண்டவர் என்னச்சுன்னா என் கூட பேசினேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு உணர்வு வந்தது. நல்லா ஆனால் ஆண்டவருக்கு பயந்தவர் தான். எனக்கு உணர்வு வந்தது. அதனால் என்னச்சுன்னா உங்களுக்கு இது வேணும். ஆனால் உண்மையிலே அன்னைக்கு எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. உண்மையில் எனக்கு என்னது தேவைப்பட்டுச்சு. என் தேவை நான் யார்கிட்டையும் சொன்னது இதுவரையும் பழக்கமே இல்லை. யார்கிட்டையும் சொல்லுறது பழக்கமே இல்லை. எந்த தேவைனாலும் ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அவர் தான் இதுவரையும் கொடுத்துருக்கிறார். இல்லையா? அதனால் வேறு யார்கிட்டையும் போய் என்னச்சுன்னா அது இப்படின்னு சொல்லவே மாட்டேன். அப்படி சொல்லுது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் அவரை மட்டும் என்னச்சுன்னா அவரை மட்டும் நோக்கி அன்றைக்கி உண்மையிலே பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகளுக்கு என்னச்சுன்னா பால் வாங்கிறதுக்கு அந்த பால் பவுடர் அது என்னச்சுன்னா இல்லை. அடுத்து என்னச்சுன்னா எங்களுக்கு என்னச்சுன்னா அன்றைக்கி ரைஸ் என்னச்சுன்னா அன்றைக்கி என்னச்சுன்னா எங்களுக்கு இல்லை. எல்லாம் என்னச்சுன்னா அன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிட்டு அன்றைக்கி பாஸ்டமாக காலையிலேயே இப்போ இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சரி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் தருவார் அப்படின்னு தான் நான் வெளியில் போனேன். அப்போ ஆனால் எல்லாம் எனக்கு வந்து அன்றைக்கி கிடச்சிது. எல்லாம் அன்றைக்கி வந்து கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் மனுஷன் நம்மளை பார்க்காம இருந்தால் கர்த்தர் நம்மளை பார்ப்பார். மனுஷன் நம்மளை ஒரு நாள் கைவிட்டாலும் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார். அப்போ அவர் என் தோளில் கை வச்சு சொன்னார். அவர் சொன்னார், தம்பி ஏன் அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க என்னச்சுன்னா அவங்க எல்லாம் இப்போ பெங்களூரில் இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, தம்பி எனக்கு என் கிளாட்சன் என் பையன் எப்படியோ அதேமாதிரி நீங்களும் எனக்கு ஒரு பையன்தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க நல்லா கவனித்தாங்க எங்களை வந்து ரொம்ப உண்மையிலே பார்த்தீங்கன்னா
ரொம்ப நல்லா எனக்கு என்னச்சுன்னா ஊழியத்தில் எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அந்த அந்த வாத்தியார் என்னச்சுன்னா இங்கே தான் நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் தான் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க பெங்களூர்லேருந்து வரும்பொழுது என்னச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகி அங்கே தான் அவங்க மறிச்சிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. நான் ஏன் சொல்லுதுன்னா, நமக்கு மனுஷனுடைய கண்கள் நம்ம கூட இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அந்த கண் கூட ஒரு நாள் மாறி போகும். ஆனால் இயேசுடைய கண் ஒரு நாள் மாறவே மாறும். அந்த கண் எப்பவும் நம்ம மேலே இருக்கும். நான் சில நினச்சி பார்ப்பேன். இதே மாதிரி எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொன்னான், எங்கள் பெரியம்மா பையன் ஒருத்தர் நினச்சேன்னா அதே மாதிரி சொன்னான், டே அண்ணன் இருக்கண்டா, எதுக்கு நீங்கள் கவலைப்படணும், எங்கள் அண்ணன் சீக்கிரமே இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் சொல்லலாம், இவங்கெல்லாம் எங்களை பார்க்கலையே, இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்யலையே, என் உபத்திரத்தை பார்க்கல, என் கஷ்டத்தை பார்க்கல, என் கண்ணீரை பார்க்கல. உங்களை யாருமே பார்க்க வேண்டாங்க. ஆனால் ஆண்டு சில பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உங்கள் உபத்திரத்தை பார்க்கிறா. ஆகாரே நீ எங்கிருந்து வருகிற, எங்கே போகிற? அமிஸ்தோத்திரம். ஆகாரை யாரும் பார்க்கல. அமிஸ்தோத்திரம். நாச்சியாருடைய நெருக்கத்தின் நிமித்தம் வெளியே ஓடி வரா. அவள் வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், என்ன செய்வேன்னு தெரியல. வந்த இடம் தெரியும், போகிற இடம் தெரியாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. எங்கே போகிற, எங்க சொல்லதுக்கு வார்த்தை இல்லை. இன்னைக்கு இந்த காலையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல, எங்கே போய் முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நெருக்கத்தில், மன உளைச்சல்ல, பாரத்தோடு, கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருந்தா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகாரை கண்டேன்னு நான் உனக்குள்ளா இருக்கிற பிள்ளையை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொன்னவர் நம்பிக்கையற்று வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, அமிஸ்தோத்திரம். மனுஷன் பார்க்கல, குடும்பம் பார்க்கல, கூட பிறந்தவங்க பார்க்கல, அமிஸ்தோத்திரம். நாம் ஆதரித்தவர்கள், நம்மிடத்து நன்மை பெற்றவர்கள் பார்க்கல. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அமிஸ்தோத்திரம். உங்க கஷ்டம் என்ன, உங்க வேதனை என்ன, உங்க தேவை என்ன, உங்க பிரச்சனை என்ன, உங்க வருத்தம் என்ன, எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தெய்வம் உண்டு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அமிஸ்தோத்திரம். உனக்கு இன்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய கண்கள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. உதாரணமா லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்க ஒரு பெண்மணியை குறித்து வாசிக்கிறோம். கைம்பெண்ணான ஒரு பெண்மண், அவளுக்கு இருந்த ஒரே மகன் மரித்து போய்விட்டார். அந்த பெண்மணி என்ன பார்த்து கொண்டே அந்த இடத்தில் என்ன ஸ்தோத்திரம், அவள் புறப்பட்டு என்ன அழுகையோடு வருகிறார், கண்ணீரோடு வருகிறார். இப்பொழுது அந்த சூழ்நிலையை பார்த்த பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இயேசு இடத்திலே போய், ஸ்திரியே அழாதே என்று சொன்னார். ஆமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருடைய வார்த்தைகள் நம்மை அடக்க முடியாது. ஆனால் இயேசுவின் வார்த்தை கண்ணீரை மாற்றும். அல்லேலூயா. இயேசுவுடைய வார்த்தை கண்ணீரை மாற்றும். கூட பிறந்தவங்க சொல்லியிருக்கலாம், உடன் இருந்தவங்க சொல்லியிருக்கலாம், அழாதம்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த வார்த்தை கண்ணீரை துடைக்கல. ஆனால் இயேசுவுடைய வார்த்தை கண்ணீரை துடைச்சது. அல்லேலூயா. நடந்தது என்ன? அந்த இடத்துல வாசிக்கிறோம், அவளை பார்த்து அழாதன்னு சொல்லிட்டு அவள் அழுகைக்கு காரணமாக இருக்கிற பக்கம் திரும்பி அவன் பாடை நிறுத்த சொன்னா. அந்த வாலிபனை எழும்ப சொன்னா. அவன் எழும்பினா. அமிஸ்தோத்திரம். தன் தாயாரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. உங்க பிரச்சனைக்கு, உங்க நெருக்கத்திற்கு, உங்கள் உபத்திரத்திற்கு, உங்க பாடுகளுக்கு, உங்க கண்ணீருக்கு எது காரணமா இருக்கிறதோ அதை இன்னைக்கு கர்த்தர் உங்களை விட்டு மாற்றுவாராக, அற்புதம் செய்வாராக. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இரண்டாவது என்ன நன்மை கிடைக்கிறது? அமிஸ்தோத்திரம். சங்கீதம் 119:71 வாசிக்கிறோம். சங்கீதம் 119:71 வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்ளுகிறேன். அமிஸ்தோத்திரம். உபத்திரம் என்ன செய்கிறேன்னா, பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வைக்கிறது, சத்தியத்தை அறிந்து கொள்ள வைக்கிறது, இயேசு யார் என்பதை ருசித்து பார்க்க வைக்கிறது, அவர் எப்படிப்பட்டவர் என்று நினைச்சுனா அமிஸ்தோத்திரம் அதை ருசித்து பார்ப்பதற்கு அது ஏதுவாய் மாறுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த உபத்திரத்திற்கு முன்பாக என்ன நடந்ததா, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை நான் நினைச்சேனா
காத்து நடக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. உபத்திரம் தேவ பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வைக்கிறது. 75 பாருங்க, 75 பாருங்க, 75. அமை ஸ்தோத்திரம். அமை கர்த்தாவே உங்களுடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று அறிவேன். அவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். ஒரு அலையில சொல்லுங்க. நம்மை கற்றுக்கொள்ள, பிரமாணத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். ஒரு சின்ன அமை ஸ்தோத்திர வசனத்தை பாருங்க. எக்ஸாம்பிளா 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, 1 நாளாகமம் 15-12 வாசித்து பார்த்தீங்கன்னா, அமை ஸ்தோத்திர தாவீதுக்கு ஒரு ஆசை. கர்த்தருடைய பெட்டியை தான் ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கி அதில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது அந்த பெட்டி என்னச்சுன்னா கொண்டு வந்தான். பெலிஸ்தருடைய இடத்தில் இருக்கிற பெட்டி என்னச்சுன்னா அவன் நேரம் என்னச்சுன்னா அவன் உண்டாக்கி வச்சிருக்கிற ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைப்பதற்காக வைத்தான். ஆனால் கொண்டு வந்த முறை சரியில்லை. அவனுக்கு இருக்கிற என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வசதி வாய்ப்பெல்லாம் வச்சு அவன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு ரதத்தை உண்டாக்கி அந்த இடத்துல மாட்டு வண்டியில் அந்த ரதத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பெட்டியை தூக்கி வச்சு அதில் நடத்துவதற்கு ஊசாவை என்னச்சுன்னா வச்சான். இவன் சுமக்க வேண்டிய பெட்டி ஸ்தோத்திரம் இவன் சுமக்காம இவன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அதோடு சேர்ந்து உட்கார்ந்து வரான். பயணப்பட்டு வருகிறான். ஸ்தோத்திரம் மாடு மிரள ஆரம்பித்தது, பெட்டி அசைஞ்சது, தொட்டான், ஊசாவை அடிச்சா, செத்தான். தாவீதுக்கு துக்கம். உடனே பெட்டியை தன்னிடத்தில் கொண்டு வருது எப்படி அப்படின்னு சொல்லி கீத்தினா ஓபேத்துடைய வீட்டில் கொண்டு வச்சுட்டு போயிட்டான். அவன் பார்க்குறான், விசாரிக்கிறான். அந்த பெட்டி வச்ச நாள்லேருந்து கீத்தினா ஓபேத்துடைய வீடை கர்த்தர் என்ன செய்தா ஆசீர்வதித்தார். அவனை மட்டும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. தோத்திரம். உடனே தாவீது மறுபடியும் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறான். எப்படி கொண்டு வரணும்? முன்னால் கொண்டு வந்த மாதிரி அல்ல. வசனத்தை பாருங்க. அவர்களை நோக்கி, லேவியரை நீங்கள் பிதாக்குடைய சந்ததியின் தலைவர்கள், நீங்கள் இஸ்ரவேல் தேவன கர்த்தரின் பெட்டியை அதற்கான ஆயத்தம் பண்ண ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி முதல்ல உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. எப்படி பண்ணணும்? பரிசுத்தம். ரெண்டாவது என்ன செய்யணும்? அடுத்து பாருங்க, அடுத்த வசனம். அடுத்து முதல்ல நீங்கள் அதை சுமக்காதபடினா என்னபடினா சுமக்காதபடினா நான் நம்முடைய தேவனாய் கர்த்தரை நியாயமானபடி தேடாமல் போனபடினாலும் அவர் நமக்குள்ள என்ன பண்ண பரிசுத்தம் இல்லை. ரெண்டாவது என்னச்சுன்னா அதை சுமக்க வேண்டிய நமக்கு சுமக்க முடியல. எனக்கு நடக்க முடியல டாடி அப்படின்னு சொல்லி, என்னை தூக்குங்க டாடி அப்படின்னு சொல்லி நம்ம அவரை தூக்க வச்சுட்டோம். நான் தூக்கிட்டு போக வேண்டியதெல்லாம் நம்ம தூக்காமல் பைபிளே கொண்டு வராமல் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு அமைத்தது. நமக்கு அடையாளமே வேதாகமம் தான். பைபிளை தூக்க முடியலப்பா, அவமானம், நிந்தை. எங்கள் பாஸ்டர் ஐயா சொல்லுவார், தோத்தர் இந்த பைபிளை தூக்கிட்டு வந்தேன். ஒரு பூஜாரி மகன் இந்த பைபிள் என்ன உலகமெல்லாம் தூக்கிட்டு போச்சு. இந்த பைபிளை தூக்குனா அவர் உங்களை தூக்குவார். இந்த பைபிளை கீழே வச்சுட்டு அவர் உங்களை விட்டுருவார். அல்லேலூயா. ஐயா மொபைல் ஃபோனில் எல்லாம் இருக்குது, சரக்குகளை ஏகப்பட்ட சரக்கு இருக்குது. அது வேண்டாம், இந்த பைபிள் வேணும். சொல்லுங்க சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுங்க? பைபிள் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இது வாங்கி கொடுக்கணும். இந்த எழுத்து இருக்கிற இதில் வேணும். உங்கள் பைபிள் என்னச்சுன்னா அப்படி கிறுக்கி இருக்கணும். உங்கள் கண்ணீர் அதில் விழுந்திருக்கணும். இதுதான் பேசும். உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. இந்த வசனத்தோடு அடைபடணும். தோத்திரம். நம்மளாம் இன்னைக்கு லேட்டஸ்டாக போகிறோம், அடி விழுந்துடக்கூடாது. தோத்திரம். லேட்டஸ்ட்லாம் கைப்பற்றக்கூடாது. தோத்து இருக்கிற தப்பே இல்லை. ஆனால் அதில் என்ன செய்யக்கூடாது? இந்த வேதத்துக்கு மாற ஒன்றுமே இல்லைங்க. இது கையில் இல்லாமல் வேற எதுவும் வச்சிடக்கூடாது. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த வசனம் நியாயமானபடி அதை சுமக்காம போனோம், நியாயமானபடி தேடாம போனோம். அவர் நமக்குள்ள என்ன விழ பண்ணினா? அடிய விழ பண்ணினா. என்ன இப்போ உண்மையை தேடினா பெட்டியை கொண்டு வந்துட்டான். ஒரு அலையில சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி வாழ்வோம். நேரம் முடிஞ்சிட்டு அடுத்து 3வது ஆசீர்வாதம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-10 வரை வாசிக்கும் பொழுது அமிஸ்தோத் 2 கொரிந்தியர் 12 7-10 அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாமிசத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சொன்னா என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. உபத்திரத்தில் கிருபை வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உபத்திரத்தில் என்ன வரும்? கிருபை வரும். ஸ்தோத்திரம். உங்களுடைய என்னச்சுன்னா பலவீனங்களிலும்
ஆண்டவர் நான் என் பலவீனங்கள் நான் பிரியப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறான் 10ஆம் வசனத்தில். என் பலவீனத்தில் நான் பிரியப்படு. ஏன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம். அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், ஏன்னா இந்த உபத்திரம் என்னை மேன்மைப்படுத்தாதபடி அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய ஸ்தோத்திரம் ஒரு முள்ளா இருக்கிறது என்று சொன்னான். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் கிருபை விளங்கும். நீங்கள் உபத்திரப்படுதீங்களா, நீங்கள் துன்பப்படுதீங்களா, அவருடைய கிருபை உங்கள் மேலே விளங்கும். அல்லேலூயா. அது மட்டும் 4வது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10-12 வசனத்தில் வாசித்து பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10-12 வரை, நீதி நிமித்தம் துன்பப்படுற பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்த வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகள் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வான பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். அடுத்து, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லிருங்களேன், நல்ல உற்சாகமாக சொல்லிருங்களேன். கர்த்தருக்கு மகிமை. வாலிப பிள்ளைகளை எழும்புங்க, அப்படி போயிருங்க. வாலிப தம்பி, சரி, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அது சந்தோஷப்பட்டு களிக்கிறோம், பரலோகத்தில் என்ன உண்டு? மிகுதியான பலன் இருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. எப்போ நமக்கு எப்போ சந்தோஷப்படணும்? அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனத்தை அதில் வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்திப்பாங்க. என் நிமித்தம் உங்களை என்ன செய்வாங்க? நீ விளங்க மாட்ட, அங்கே போயிட்டல உருப்பட மாட்ட அப்படின்னு உங்களை நிந்திப்பாங்க. அப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுதாங்களா? அங்கே போயிட்டல, நம்ம நம்ம இதை விட்டுட்டு போயிட்டல, நீ அவ்வளோதான். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக வாழ்த்து தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மண்ணை தூவி போட்டால் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். இயேசுகிட்ட வந்து யாரும் கெட்டு போன சரித்திரமே இல்லைங்க. அவர் வந்தவங்க எல்லாம் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அக்கா அவங்க சாக கிடந்தாங்க. எப்போ? நான் 20 வருஷத்துக்கு முன்னால் சொல்லுது. ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் சாக என்னச்சுன்னா கிடந்தேன். அங்கேருந்து அவங்கள என்னச்சுன்னா சடையெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக இருந்தாங்க. அவங்கள என்னச்சுன்னா சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தோம். அவங்களும் பயங்கர பிசாசு, பயங்கரம். அப்படி அங்கே பின்னாலேருந்து என்னச்சுன்னா நடத்திக்கிட்டே இருப்பேன். அப்படி அங்கேருந்து என்னச்சுன்னா படம் எடுத்து ஆடி வரும். அது அப்படி பயங்கரமாக என்னச்சுன்னா இதாக இருக்கும். வந்து டப்புன்னு அங்கே விழும். அப்படி என்னச்சுன்னா அங்கே விழும். அப்படி என்னச்சுன்னா பயங்கரமான என்னச்சு பிசாசு பிடிச்சி. ஆனால் அந்த அக்கா என்னச்சுன்னா ஆண்டர் சாக கடந்து அவங்கள ஆண்டர் உயிர்ப்பிச்சார். இப்போ 20 வருஷம் தாண்டி போயிட்டு இப்போ இந்த அக்கா ஆண்டர் என்னை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்கன்னு இப்போ ஜெபம் பண்ணுதாங்க. 20 வருஷம் அன்னைக்கு சாக கடந்த இயேசுக்குள்ள வந்த ஜீவன் வரும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் விடுதலை தருவார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் அதான் சொல்லுது. உங்களை நினைச்சு நிந்தித்து துன்பப்படுத்த பலவித தீமையான மொழிகளை உங்களை நினைச்சுவாங்க. அதான் மொழினா அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. உங்களுக்கு தோத்திரம். கெட்ட கெட்ட வார்த்தைகளாக வரும். அந்த வார்த்தைகளை அவங்க பேசுவாங்க. உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள். நீ அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் என்னச்சு நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தில் உங்களை என்ன இருக்கு? மிகுந்த என்னச்சுன்னா பலன் உண்டு. அடுத்த ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. சங்கீதம் 90:15 வாசிக்கிறோம். 90:15 வாசிக்கிறோம். உங்கள் துன்பத்திற்கு ஈடாக தக்க பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷம் 90:15 தேவரே எங்களை சிறுமப்படுத்திய நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியா எங்களை என்னாக்கும்? மகிழ்ச்சியாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாத்திராம் 15ஆம் அதிகாரம் 22 27 வாசித்து பாருங்க. அவங்க தண்ணியே இல்லை, 3 நாள் அலக்களிக்கப்பட்டாங்க. அடுத்து வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஏலிமுக்கு வராங்க. கர்த்தர் என்னச்சுன்னா அதுக்கடுத்து 12 நீரூற்றையும் 70 பேரிச்ச மரங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அடுத்து நீங்க பாருங்க, ரோமர் 5:3 வாசிக்கிறோம். ரோமர் 5:3 வாசிக்கிறோம். அது பொறுமையை உண்டாக்கும். உபத்திரம் என்ன உண்டாக்கும்? பொறுமையை உண்டாக்கும். அவன் பொறுமை அது என்னச்சுன்னா பொறுமை என்னச்சுன்னா உண்டாக்கும். உபத்திரம் பொறுமையும். உங்களுக்கெல்லாம் பொறுமை வரணுமா? ஆமாம், உபத்திரம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ? தோத்துற பொறுமை உண்டாக்காது. கடைசியாக பார்த்தீங்கன்னா
ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கிறோம். அதை மகிழ்ச்சியை கன மகிமையை கொண்டு வரும். மேலும் காணப்படல் அல்ல, காணப்படாதல் நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அது ஆண்டோடைய வெளிப்படுத்தின 2:10 பாருங்கள். 10 நாள் உபத்திரப்படுவீங்க. ஆண்டவர் அந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள். வெளிப்படுத்தின 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசான் உங்களை சிலரை காவலில் போடுவோம். 10 நாள் நீங்கள் என்ன செய்வீங்க? உபத்திரம். ஆகிலும் நீங்கள் மரண வரியந்தோ அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு என்ன செய்வேன்? ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், நல்ல சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் அது 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 7:14 பாருங்கள். 7:14 இவங்க யார்? ஸ்தோத்திரம். இவங்க யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு நான், ஆண்டவனே இது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டிய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அடுத்த வசனம் ஆனபடியினால் போடுங்க. ஆனபடினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனம் முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனம் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமா இருப்பார். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உசனமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. சிங்காசனத்தை மத்திய ஆட்டுக்கொட்டியான இவர்கள் மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. இக்காலத்து பாடு இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த பாடு நம்மை ஒரு நாளும் தீமை ஸ்தோத்திரம் ஒன்று சேதப்படுத்த முடியாது. நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஸ்தோத்திர கண்கள் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு பிரமாணத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய கிருபை உங்களுக்குள்ளாய் வெளிப்படும். பரலோகத்தில் உங்களுக்கு மிகுதியான பலன் உண்டு. நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்தில் மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளாய் பொறுமை ஏற்படுத்துவார். கன மகிமை உங்களுக்கு உண்டாகும். அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஸ்தோத்திர சந்தோஷமா இருக்க கர்த்தர் கிருபையை தருவார். எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவர் எல்லாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக ஆமாண்டவரே மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். கைகளை உயர்த்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்கா நான் ஓடிடுவேன்.
மறுபடியும் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, எந்த நிலையில் ஆண்டவரே, ஓடுகிறேன், நாங்க ஓடுகிறோம் எங்க இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நல்ல கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் துன்பம், பாடு, உபத்திரம், போராட்டம் ஒன்று நம்மை மேற்கொள்வதில்லை. ஆமே, உலகத்திலும் உபத்திரம் உண்டு, ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னவர் நாமும் ஜெயிக்க கர்த்தர் கிருபையை தருவார். இக்காலத்து பாடினி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஆமே ஸ்தோத்திரம். நான் சோதிக்கப்பட்ட பின் அவர் கையிலே பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அவர் கையிலே பொன்னாக விளங்குவேன். துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாக நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. மகிழ்ச்சியை தருவாராக, ஆனந்தத்தை தருவாராக, அகமகிழ பண்ணுவாராக. அந்த கிருபை உங்களோடு கூட இருப்பதாக உங்களுடைய அற்புத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதிசயமாய் நடத்துகிற தேவன் தொடர்ந்து நடத்தும். எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசம், சேதங்கள், வீண் செலவுகள், அலைச்சல்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிறவர்களுடைய படிப்புகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. தேவ கிருபை கூட இருக்கட்டும், எங்களை நடத்தும். மீதியால் ஆராதனை எல்லாம் பொறுப்படுத்த நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தைக்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தன அன்னியைக்கும் சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தம் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சல மறவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.